அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் முக்கிய அறிவிப்பு. கடந்த 16/6/2020 அன்று தமிழகத்தை சேர்ந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அவர்கள் இந்தியாவிலிருந்து பிழைக்க சென்று கல்ஃப் நாடுகளிலே வேலை பார்த்து வரக்கூடிய இந்திய திருநாட்டைச் சேர்ந்த அனைவரையும் ஒட்டுமொத்தமாக 100 விமானங்களை அனுப்பி அவர்களை மீட்டு வருவதற்கு நரேந்திர மோடி அவர்கள் திடீரென்று உத்தரவிட்டிருக்கிறார். இந்த அறிக்கையை அவர் வெளியிடுவதற்கு காரணம், தமிழகத்தைச் சேர்ந்த டிஎன்டிஜே என்ற அமைப்பு இணையதள வழியாக போராட்டம் என்ற பெயரில் அவர்கள் நடத்திய புரட்சியை கண்டு பொறுக்க முடியாமல் நரேந்திர மோடி அவர்கள் பொங்கி எழுந்து ஒரே நாளில் 100 விமானங்களை அனுப்பி வெளிநாட்டு இந்தியர்களை அழைத்து வருவதற்கு முடிவு செய்திருக்கிறார். இது போன்ற அதிசய நிகழ்வு நிகழ்ந்தது இதுவே முதல் முறை. இதற்கு முக்கிய காரணம் டிஎன்டிஜேவுடைய வீரியமான பிரச்சாரத்தை பார்த்து வாய்ப்பிழந்த நரேந்திர மோடி அவர்கள் இது போன்று உத்தரவிட்டிருக்கிறார். ஒட்டுமொத்த இந்தியாவே இதை கண்டு மெய்சிறுத்து டிஎன்டிஜே அவர்களுக்கு வாழ்த்து செய்தி அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். விரைவில் நரேந்திர மோடியே வந்து டிஎன்டிஜே நிர்வாகிகளை சந்தித்து அவருடைய செயல்பாடுகளை பாராட்ட இருக்கிறார் என்று மத்திய உள்துறை அமைச்சர் ஜிங்ஜாங் மங் அவர்கள் வந்து அறிவித்திருக்கிறார்கள். நம்புங்க ஜி, சீரியஸாக சொல்கிறேன், நம்புங்க பாஸ். நம்ம கடந்த 16ஆம் தேதி வந்து டிஎன்டிஜே நடத்தின அந்த இணையவழி போராட்டம் இருக்கு இல்லையா, காகித அம்பு இணையவழி போராட்டம். இந்த போராட்டம் அவங்க சொன்னாங்களே பயங்கரமாக ட்ரெண்டாக போகுது. நாங்கள் இணையவழி போராட்டம் நடத்தும் போது அன்னைக்கு ஃபுல்லாக செல்ஃபோன்னே ஹேங் ஆக போகுது, வெடிச்சு செதறம் பாருங்களேன் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்களே டிஎன்டிஜே. அன்னைக்கு நடத்தின போராட்டத்துடைய அந்த வீரியத்தை பார்த்து நம்ம நரேந்திர மோடி பாரத பிரதமர் 100 விமானம் அனுப்பிட்டாராம் கல்ஃப் நாட்டுக்கு. நம்புங்க ஜி, நம்புங்க பாஸ். டிஎன்டிஜேல உள்ள நிர்வாகிகளாக நம்பலை, உறுப்பினர்களாக நம்பலை. நீங்கள் மறுக்கிறீங்க, நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்க. நம்புங்க, இந்த மாதிரி செய்திகள்லாம் நடக்கணும் நம்புங்க, அல்லது நடந்துருச்சுன்னு நம்புங்க. அப்போ தான் நீங்கள் உண்மையான டிஎன்டிஜே நிர்வாகியாக உறுப்பினராக அந்த ஜமாத்தில் இருக்க முடியும். ஏன்னா அவங்க என்ன சொன்னாலும் நம்பக்கூடிய ஒரு கூட்டத்தை உருவாக்கி வைத்திருக்கிறது எவ்வளோ பெரிய திறமை. என்ன சொன்னாலும் ஒரு மக்கள் நம்புகிறாங்கன்னா, இப்போ இது கூட நான் வாசித்ததுனால நீங்கள் நம்பலாம், நம்பாமல் போகலாம். இதே பேப்பரை வச்சுக்கிட்டு டிஎன்டிஜே வாசித்தா நம்புவாங்களே, அவங்களுக்கு என்ன, அதை பற்றி அவங்களுக்கு என்ன கவலை இருக்குது? நம்ம ஜமாத்து சொன்னால் சரியாக தான் இருக்குது. நரேந்திர மோடி அவர்களே 100 விமானம் வந்து அனுப்பிட்டார்ப்பா கல்ஃப் நாட்டுக்கு. இன்னும் ஒரு வாரத்தில் அங்கே உள்ளவங்களாம் கொண்டு வந்து இங்கே போட போகிறாங்களோ, தொப்புன்னு உழவு போகிறாங்க எல்லாருமே வந்து. எல்லாம் நம்ம ஜமாத்துடைய சாதனை. நம்ம ஜமாத்தை பார்த்தா எல்லாம் சும்மா அரல்றானுங்க, மிரள்றானுங்க. அந்த மாதிரி நம்ம ஜமாத்து அப்படி தாங்க இருக்கிறேன். ஒவ்வொரு டிஎன்டிஜே நிர்வாகி உறுப்பினரும் பேசிட்டு திரிகிறாங்க. இப்படியே பேசி 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 கடைசியில் அவங்களை கொண்டு போய் கீழ்ப்பாக்கத்தில் தான் அட்மிட் பண்ணணும். என்ன செய்யறது, கொரோனா நேரமாக இருக்குது, அதனால் வந்து பெட்டு வந்து ஃப்ரீயாக இல்லை, எல்லாம் ஃபுல்லாக இருக்கிறதுனால பைத்தியங்களாகவே நாட்டில் திரிகிறாங்க. இவனுங்க பாருங்களேன், இவனுங்க போராட்டம்னு சொல்லி அவனு அறிவிக்கிறாங்க, அது இணையவழி போராட்டமாக. அந்த அன்னைக்கு வந்து இவங்களுடைய பிரச்சாரம் தான் பெரிய ட்ரெண்டிங்காக இருக்குமா, அப்படியே பூகம்பம் போல் வெட்டிக்க போதான், செல்ஃபோனை வெட்டிச்சு சுக்குநூறாக செதற போதான். அப்படி என்னதானே ட்ரெண்டிங் பண்ண போகிறாங்கன்னு நம்ம உள்ளே போய் பார்த்தா, அந்த அன்னைக்கு இவனுங்க பண்ண கூத்தை பார்த்து வாயால் சிரிக்க முடியாத அளவுக்கு, வயிறு வலிக்க சிரிக்கிற அளவுக்கு இவனுங்க பண்ண கோமாளித்தனத்தை இவனுங்க பண்ணலை, இவனுங்களை வச்சு நம்முடைய சகோதரர்கள் செஞ்சுருக்கிறாங்க. அது என்ன அதுன்றதை நீங்கள் இந்த புகைப்படங்கள்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஒருத்தனை என்ன செய்கிறான்னா வந்து கையில் ஒரு விளம்பர பதாகையை வச்சுக்கிட்டு அவன் வீட்டு வாசலில் நிற்கிறான். சும்மா நின்றாலும் பரவாயில்ல, கையில் ஒரு பேனரோடு வச்சு நின்ட்டாங்களா, அது எப்படி நிற்கிறானுங்க? இந்த திருடு, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, வழிப்பறி, செயின் திருட, 420, மொல்ல மாறி, முடிச்ச விக்கி, இவனுங்க எல்லாம் இழுத்துக்கிட்டு போய் டேஷன்லாம் ஜெட்டியோடு நிற்க வச்சு கையில் ஸ்லேடு கொடுத்து, நான் தான் திருடன், நான் தான் வந்து பல கோடி திருடினவன், பல பெண்களை கற்பழித்தவன் அப்படின்னு எப்படி ஸ்லேடில் எழுதி ஒருத்தனை அப்படி நிற்க வச்சுருப்பான். அப்படி வந்து டிஎன்டிஜே நிர்வாகி ஒவ்வொருத்தரும் வீட்டு வாசல்லேருந்து விளம்பர பதாகை ஏற்றி நின்றாங்களா, அப்படியே நம்ம சகோதரர்கள் அந்த உருவப்படத்தோடு எடுத்து அதில் உள்ள வாசகத்தை மாற்றி இவனுங்க செஞ்சு அயோக்கியத்தனத்தை அதை எழுதி, நான் 24 கோடி திருடன், நான் 20 கம்சன் ஜக்காத்து திருடன், நான் என் பொண்டாட்டி 23 லட்சம் வாங்கி ஆட்டையை போட்டவன், நான் 30 கள்ள வீடியோ போட்டவன் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கா எழுதி சும்மா அன்னைக்கு ஃபுல்லாக அதுதான் ட்ரெண்டு. இவனுங்க இணையவழி போராட்டம் நடத்தி அது இந்திய பிரதமர் காதில் விழுந்து அவர் காது வழியே வந்து தாங்க முடியாமல் இதயம் கரைஞ்சி கண்ணீர் விட்டு அழுது உடனடியாக வந்து பாரத பிரதமர் வெளிநாட்டுக்கு 100 ஃப்ளைட் அனுப்பி மக்களை இழுத்துட்டு வந்து போடுவாங்கன்னு இவனுங்க பீலா விட்டாங்கல்ல, அது நடக்கலை. இவனுங்க போட்டாவை எடுத்து நம்ம சகோதரர்கள் ட்ரெண்டிங் பண்ணாங்க பாருங்கள், அதுதான் டாப்பு. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஏன் இந்த மாதிரி இவங்க கிறுக்கத்தனை பண்ணுறாங்க? ஏன் இந்த மாதிரி இணையவழி போராட்டம்னு சொல்லி இந்த மாதிரி பைத்தியக்காரத வேலைலாம் பார்க்குறாங்க அப்படின்னு கேள்வி கேட்டால் அதுக்கு ஒரே ஒரு பதில் தான் அன்புக்குரிய சகோதரர்களே, டிஎன்டிஜேவுடைய பொருளாதாரமே போராட்டத்தில் தான் அடங்கியிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா
அவங்களுடைய வரவு செலவு கணக்குல அந்த மாதிரிங்க. நம்மளை மாதிரி ஏழ்மையான மக்களோ ஒரு ஏழப்பட்ட ஜமாத்தோ கிடையாது. அது வந்து ஒரு கார்பெட்டு ஜமாத்து. அதில் ஒரு நாளைக்கு மட்டுமே ஒரு மணி நேரத்துக்கு 8166 ரூபா, ஒரு மணி நேரத்துக்கு. ஒரு நாளைக்கு 98,000 ரூபாங்க. அந்த கம்பெனி, அந்த கார்பெட் கம்பெனிக்கு, டிஎன்ஜி கார்பெட் கம்பெனிக்கு ஒரு நாளைக்கு 98,000 ரூபா செலவு பண்ணுறதாக அவங்க மாநில பொதுக்குழுலேயே ஆட்டு மந்தைகளுக்கு மத்தியில் வைத்து கணக்கு வழக்கு வாசித்து அந்த ஆட்டு மந்தையில் உள்ள பல பைத்தியங்களும் ஆகா ஓகன்னு அது வரவேற்று வெளியில் போயிருக்குன்னு வைக்கல. அந்த அளவுக்கு ஒரு காஸ்ட்லியான ஜமாத்து. ஒரு மணி நேரத்துக்கு 8,000 ரூபா. இந்த ஒரு 8,000 ரூபாயை தமிழகத்தில் வாழக்கூடிய ஒரு முஸ்லீம் சமுதாயத்தை சார்ந்த ஒரு குடும்பத்தார் வந்து மாத வருமானம் மாதம் 8,000 9,000 சம்பாதிக்க முடியாத குடும்பம்லாம் இருக்குது. ஆனால் இவர்களுக்கு ஒரு மணி நேரத்துக்கு 8,366 ரூபா. இப்படி காஸ்ட்லியாக குடும்பம் நடத்துகிற, காஸ்ட்லியாக ஜமாத்தை நடத்துகிற இந்த 24 கோடி திருடர்கள் இவர்களுக்கு போராட்டத்தை வைத்து தான் பொருளாதாரம் திரட்டுவாங்க. பேனர் அடிக்கணும், போஸ்டர் அடிக்கணும், பிட் நோட்டீஸ் கொடுக்கணும், படம் ஓட்டணும், பாவலா காட்டணும். இதையெல்லாம் இவங்க செய்கிறதுக்கு மக்களை மண்டையை கழுவுணும், மசாலா உரியணும். அதுக்கு பணம் வேணும், போராட்டம் நடத்தணும், மக்களை ரோட்டில் நிற்க வைக்கணும், டிராஃபிக் ஜாம் ஆக்கி உடனே மக்கள் இடத்துல வந்து நாங்கள் பண்ண போராட்டத்தை பார்த்து மத்திய மந்திரிகளே வாய்ப்பிழந்தார்கள், பாரத பிரதமரே வந்து பறந்து வந்து நமக்கு வாழ்த்து செய்தி சொல்ல வருவார்கள் என்றெல்லாம் பீலா விடுவானுங்க. இதையெல்லாம் நம்புகிற ஆட்டு மந்தைங்க ஆகா ஓகன்னு ஒரு அப்படியே பூரிப்படைந்து ரொம்ப குஷியாகி பாக்கெட்டில் இருக்கிறத பூரா அள்ளி கொடுக்குற முட்டா பயில்களும் அங்கே இருக்க தான் செய்கிறானுங்கன்னு வைங்களேன். அப்போ இது வந்து அவங்களுக்கு சமீப காலமாகவே தடைப்பட்டு விட்டது. ஏன்னா அந்த கொரோனா என்ற இந்த வில்லன் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்துக்கு மிகப்பெரிய ஒரு பூதாகரமாக இன்றைக்கி எழுந்து நிற்கிது. காரணம் என்னன்னு கேட்டால், அவங்களுக்கு வச்ச ஆர்ப்பாட்ட ஆப்பு இனி 1 வருஷம் 2 வருஷத்துக்கு ஆர்ப்பாட்டம் பண்ண முடியாது. இணைய வழி ஆர்ப்பாட்டம்னு ஒன்று ஆரம்பிப்போம். இப்போ சும்மா பண்ணுவோம், இலவசமாக பண்ணுவோம். வரக்கூடிய காலங்களில் கூகுள் பேயில் எங்களுக்கு பணம் அனுப்புங்க, எங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணி விடுங்க, எங்களுக்கு ஏதாச்சும் அக்கௌண்ட்டில் பணம் போடுங்க, நாங்கள் வந்து அதை வந்து இணைய வழி போராட்டத்துக்கு நாங்கள் செலவழிக்க வேண்டியது இருக்குது, அதற்கும் போஸ்ட் அடிக்கணும், பிட் நோட்டீஸ் கொடுக்கணும், பேனர் வைக்கணும் அப்படின்னு பைத்தியக்காரத்தனமாக அவனுங்க விவரமாக தான் பேசுகிறானுங்க. அந்த ஜமாத்தில் பல பைத்தியங்கள் இருக்குல்ல, பல ஆட்டு மந்தைகள் இருக்கிறாங்களே, அவனுங்களாம் என்ன பண்ணோம், ஐயோ பாவம் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்து இணையவழி போராட்டம் நடத்த பொருளாதாரம் இல்லாமல் தவிக்கிறாங்க, அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு சோறு போடாட்டாலும் பரவாயில்ல, அவங்க நடுத்தருவில் நின்றாலும் பரவாயில்ல, வீட்டில் இருக்கிற எல்லா பணத்தையும் கொண்டு போய் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் அக்கௌண்ட்டில் போட்டு விடுங்கன்னு சொல்லி பல பைத்தியங்கள் உருவாக்கி வைக்கப்பட்டிருக்கிறாங்கல்ல. அந்த பைத்தியங்களுக்கு என்ன சொன்னாலும் அதுங்க செய்யும். அதனால் அந்த பைத்தியங்களிடத்துலேருந்து பணம் பறிக்கக்கூடிய வழியை தான் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் இப்போ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதோடைய ஒரு ஆரம்பம் தான் இந்த இணைய வழி போராட்டம். அன்புக்குரிய சகோதரர்களே, இவருடைய பொழப்பே போராட்டம் நடத்தி மக்கள்கிட்ட வந்து பிச்சை எடுக்கிறது தான். அப்படி மக்கள்கிட்ட பிடுங்கப்பட்ட பணத்தை வைத்து இவர்கள் சுக வாழ்க்கை வாழ்வதற்கும் லக்ஸரி வாழ்க்கை வாழ்கிறதுக்கு தான் இந்த போராட்டங்கள் உதவுதே தவிர, இவங்க ட்ரெண்டிங் பண்ணி என்ன அப்படி மயிரை பிடுங்கிட்டானுங்க. நான் கேட்குறேன், தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்து இப்போ நடத்தின இணைய வழி போராட்டத்தின் மூலமே நீங்கள் என்னடா பிடுங்க, ஒரு அணி உங்களால் பிடுங்க முடியாது. நீங்கள் எல்லாமே வெத்து பேப்பரு, அட்டை காகித கத்தி என்பதை எல்லாருமே மக்கள் தெரிந்திருக்கிறாங்க. இவனுங்க நடத்தின ஆர்ப்பாட்டம் பக்கா ஃபெயிலரு, டம்மி பீஸாக போயிடுச்சு, புஷ்பானமாக போயிடுச்சுன்றதுக்கு நான் சொல்லி நீங்கள் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இவங்க ஜமாத்தை சேர்ந்த ஒரு நிர்வாகியே பதிவு போட்டிருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ இவங்க நடத்திய அந்த இணைய வழி போராட்டம் வந்து அட்டர் ஃபெயிலு, ரொம்ப கேவலமாக புஷ்பாமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் சொல்லி நீங்கள் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க ஜமாத்து நிர்வாகியே சொல்லியிருக்கிறாரு. அவங்க ஜமாத்துடைய ஒரு நிர்வாகி சொல்லியிருக்காரு, முழு ஊரடங்கு மட்டும் இல்லாமல் இருந்தால் தாயக மக்களை தாயகத்திற்கு அழைத்து வா, போராட்டத்தால் தமிழகம் திணறி இருக்கும் அப்படின்னு யார் போட்டிருக்காரு? யார்? நம்ம MS சுலைமான் தான். அவர் இந்த திணற வைக்கிறதுலாம் ரொம்ப கை கண்ட ஆள், கரகண்ட ஆள். ஏன்னா வந்து அவர்கிட்ட பிடிச்ச மாணவிகளை அவர் எப்படிலாம் பின்னாடி திணற வச்சார், தடவி திணற வச்சார் நமக்கு தெரியாதா? மேலப்பாளையத்தில் எப்படி பெண்களை திணற வச்சாருன்னு. அதனால் திணற வைக்கிறதுல அவர் கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்பர்ட்டான அனுபவம் வாய்ந்த ஆளுல. அதனால் போட்டிருக்கார். என்ன போட்டிருக்காரு? கொரோனா மட்டும் இல்லை, எங்கள் கொட்டி பறந்துருக்கோம் பாருங்க, இமயமலை உயரத்துக்கு டிஎன்டிஜே கொட்டி. என்ன படுபாவிங்க, கொரோனானா எங்கள் வயிற்றில் மண்ணள்ளி போட்டுட்டாங்க, எங்கள் பொழப்பில் மண்ணள்ளி போட்டுட்டாங்க. ஒவ்வொரு டிஎன்டிஜே நிர்வாகியும் தலையில் துண்டு போட்டுட்டு தலைமையில் உட்காந்து அழுகுறாங்க. உங்களுக்கு என்னங்க தெரியும்? அதுக்கு தாங்க அடுத்த கட்ட போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. அப்போ இவனுங்களே என்ன சொல்கிறானுங்க பார்த்தீங்களா? அப்போ கொரோனா இல்லட்டா ட்ரெண்ட் ஆகிருக்கும். அப்போ ட்ரெண்ட் ஆகலை, எவனும் கண்டுக்கலை இவனுக்கு போராட்டத்தை. இவனுங்களை தான் எடுத்து காமெடி பீஸ் ஆக்கி ஒவ்வொருத்தன் கையில் பேனருக்கு பதிலாக அவனுக்கு திருட்டுத்தனத்தை எழுதி ட்ரெண்டிங் ஆகி அதுதான் ஓடிச்சே தவிர புஷ்பாமாக போயிடுச்சு. அடுத்ததாக என்ன போராட்டம் நடத்த போகிறான் என்பதை இன்ஷா அல்லாஹ் வெயிட்டிங் பண்ணி தான் பார்ப்போமே. வாஹிர் தாவான அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.